முன்னாடி உட்கார போகிறேன் எடுக்கிறது வீடியோ எடுக்க. இல்லை நீ நல்லா உட்கார்ற மாமா அம்மா சாப்பிட்றேன் வா. அப்படியே பிறகு நான் பார்க்குறேன்னா பார்த்துரு அப்படின்னா. ஃபேமிலியான ஒன்று இதுங்க இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் குறைச்சிருப்பாங்களா அதுக்கு அடுத்து அந்த மலைக்கிட்ட கொண்டுட்டு போங்க. அந்த மழை பெய்யல இன்னும் ஆரம்பிக்கல. ஃபுல்லாக கிட்ஸோட கலரை வரது வேணா இருக்குங்க. சாரி கிட்ஸ் இல்லை, கிட்ஸ் வேறு லெவலில் இருக்குது, பெருசாக இருக்குது. எனக்கு ஒரு குடும்பத்துக்கேவா இல்லை 2 பேர்த்துக்கு பாருங்க. அப்பா எவ்வளோ பெரிய கல்லாறு, அதாவது ஒரு 2 பேருக்கு. இங்கேயா இங்கே ஓகே வைக்கிற இடம். சின்ன கோயில் அதாவது ப்ளஸ்டா அந்த இதில் மழை பெய்கிற மாதிரி வந்துட்டு அந்த காடியும் தெரில. அந்த காடி தான் காடி தான். இருக்காங்க. கரெக்டாக கூட்டு வந்தேன். அவனை அங்கே போச்சிட வேண்டிதான். வா போச்சிடும், விட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த கடியா முன்னாடி உட்கார போகிறேன் எடுக்கிறது வீடியோ எடுக்க. இல்லை நீ நல்லா உட்கார்ற மாமா அம்மா சாப்பிட்றேன் வா. அப்படியே பிறகு நான் பார்க்குறேன்னா பார்த்துரு அப்படின்னா. அப்பா வேகுது. ஆமாம் டச்சுக்கு ஸ்கூல் முடிச்சோம் முதல்ல. ஓகே அஞ்சு எங்கே போகலாம்? கூட்டிட்டு போகிறேன்டா ஒரு இடத்துக்கு. இங்கே உட்காந்துக்கா. அதுதான் சூப்பர். நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கதம் எந்த இடம் சொல்ல மாட்டேன் நான். எந்த இடம்? எந்த இடம்? HSBCல கேட்டுருவோம். அப்படியே கேளு. அதுக்கு தானே போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் அது என் அக்கௌண்ட் ஆக்டிவேட்டாக இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். எனக்கு என்ன தெரியுமா இதுதான் பிபி காடி காசு வருது. அதுக்கு நான் காரணம் இல்லை. நீங்கள் வந்துட்டு முன்னாடியே ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா நேரம் வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கும். அஞ்சு நடுவில் வாயா மண்ணுக்கு வரியா? லாக் பண்ணிட்டியா? அஞ்சு நடுவில் வா. நடுவில் அது பாருங்க. நடுவில் நல்லா தெரியுதா? என்ன இடம் அது?
என்னது சீசா எங்கே போகலாம் அடுத்து உங்களை தோத்துருக்க கொள்ள போகிறேன் எங்கே போகலாம் அடுத்து ஒரு இடத்துக்கு போகலாம் ஒரு இடத்துக்கு எந்த இடம் தெரியுமா ஃப்ரெஸ்டா விஸ்டா ஏய் சும்மாரா தனி வாங்க போனா என்கிட்ட திறந்துருக்குமா ஃப்ரெஸ்டா விஸ்டா முக்கியமான இடம் நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க தமிழாளுங்கள இந்தியன் ஆளுங்களே பார்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரியான இடம் போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எங்கே சொல்லுப்பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இவன் கிஸ் பண்ணாம பாருங்கன்னு சொல்லிட்டான் கிஸ் பண்ணாம பாருங்க யாரை கிஸ் பண்ணணுமா எனக்கு தெரிய மாதிரி உரும்பு ஒரு ஸ்கிப்னு சொன்னா கிஸ்ஸா அடப்பா எனக்கு தெரிய மாதிரி கிஸ் பண்ணாம போங்க இந்த மண்டையான் தான் அது கிஸ் பண்ணாம பாருங்கன்னு சொன்னது ஐயோ கியரு கால் அங்கே வைக்காதடா கிஸ் பண்ணாம போங்க ஸ்கிப்பு ஸ்கிப்பு கிஸ் பண்ணாம போங்க நீ ஒன்றும் சொல்ல வேணாம் கிஸ் பண்ணாம போங்க ஐயோ போ வெங்க வந்திருக்கோம் எத்தான் விஸ்டா யாரா வந்திருக்கோம் எவ்வளோ பெருசுங்க பொறுமையாக தான் போவேன் பொறுமையாக ஹாஸ்பிட்டல் போனதுன்னா கொஞ்சம் பொறுமையாக போ சுடுகாடு சுடுகாடு எப்படியாச்சு படிதான் இருக்கும் இந்த சைடு கிட்டக்கு போனால் நல்லா இருக்கும் பின்ன படிதான் இருக்கும் பொண்ணு கூட தரோம் அப்படியே நிற்கிறியா நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன் ஏன் கொஞ்ச நேரம் நிற்கலாம்ல போலாமா என்ன பண்ணிட்டு இருக்க யாரா அவங்க நீ கையேறா கூக்குங்களாவா பாருங்க அஞ்சு செருப்புங்க செருப்பு போடுங்க இதான் சின்னரோட சுடுகாடு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலியான ஒன்று இதுங்க இருக்குது இது மாதிரி நிறையா இருக்குங்க இஞ்சி அவ்வளோ இது இருக்குது ஃபுல்லாக சீன கல்லறை நம்ம ஊரில் இது மாதிரி இருக்குமா இருக்காது பாருங்க ஃபுல்லாகவே இன்னும் நிறைய இருக்குது உள்ளார போக வேண்டியதெல்லாம் இருக்குது ஸ்விம்மிங் பூலோடதெல்லாம் இருக்குது
ஒவ்வொருத்தங்களோட இதை பொறுத்து இருக்குது. காசு எவ்வளோ கொடுக்குறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிராண்டாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கிராண்டாக இருக்குது. செம்ம கிராண்டாக இருக்கு. அஞ்சு உட்காராதப்பா, உட்காராத, எந்திரிங்க, உட்காராத, எந்திரிங்க, 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 உட்காராதீங்க, உட்காரக்கூடாது, உட்காரக்கூடாது. இன்னும் அங்கிட்டலாம் மலைக்கிட்டலாம் இருக்குது, அங்கெல்லாம் போவோம். வா அஞ்சு உள்ளார போவாதவா, உள்ளார வாங்க. சரி, ஃபுல்லாகவே இதுதான். சீனாக்காரங்க எப்படின்னா இது மாதிரி இப்போவே இடம் கொடுத்து லாட்டு மாதிரி, அந்த பாருங்கள் எம்டி லேண்டு பார்க்கல, அது லாட்டு மாதிரி வாங்கிக்குவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல போச்சுட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணுறவங்க இங்கேயே வந்துட்டு க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்துகிற ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அனுசரிப்பு காட்டுறாங்க. ஏறா 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 அனுசரிப்பு காட்டு. உட்காராடே. பயங்கரமாக இருக்குது. நைட்னா அந்த நேரத்தில் வந்தோன்னா பெரிய சவுண்டு கேட்குமா, அஞ்சு தெரியுமா? என்னை வந்து விடலான்னு இருக்கேன். என்னை வந்து விடலான்னு இருக்கேன் நான். வேறு ஏதாவது புது இடத்துலமா ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே இப்படி நிப்பாட்டி ஒரு இடத்துல. அவன் கீழே அதுக்குள்ளலாம் போனான் உள்ளார. இங்கே பாருங்கள், இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, அங்கே இருந்ததை விட வந்துட்டு ரேட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்காக இருக்கிறது. இது கிளறது ஃபுல்லாகவே அதுதான், ஃபுல்லாகவே. சின்ன இங்கே என்னென்ன வெங்காயம் பாருங்கள். இது தைப்பிங்கில் இருக்கிற பெரிய கல்லறை, பெஸ்ட்டான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அப்படி இந்த மலை ஃபுல்லாகவே கலர் தாங்க. அப்பா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குன்னு. இங்கெல்லாம் மேலெலாம் ஒரே கலர் தான். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறது டெய்லி எல்லாமே. ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலெலாம் கட்டியிருக்காங்க, கலர் கூட ஸ்விம்மிங் பூல் அது மாதிரி. சமலா நம்ம ஊரில் இது மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊரில் சைனீஸ் கலராக இருக்குது, சாரி சைனீஸ் கலர், கிறிஸ்டியன் கலரை இந்த அளவுக்குலாம் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ பெருசுன்னு. அந்த பாருங்க மலையெல்லாம், இந்த மலைக்கு மேலாம் ஃபுல்லாக கலர் தாங்க. இந்த சைடு அங்கெல்லாம் லாட்டு ஃபுல்லாக கலர் தான். இதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து அட்டாச்மெண்ட்டாக பண்ணுறேன், ஃபோட்டோவில் கிளியராக இருக்கும். இதெல்லாம் எத்தனை உயிர் புதஞ்சிருக்கு. எவ்வளோ நைட்லாம் வந்தானா அவ்வளோதான், அள்ள விட்டுறோம் நமக்குலாம்.
வயசானவங்க எங்கே இருக்கிறாங்க அப்பா. கப்புள்ஸ், இதெல்லாம் கப்புள்ஸ் ஓடுது. 2 பேருமே ஒரே இடத்துல பஞ்சிருப்பாங்க. இங்கே சீனாங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் அவங்க இங்கேயே வந்துட்டு பாருங்க, பயங்கர வியூ, செம்ம பெருசாக இருக்குது. இதேமாரி சின்ன பிள்ளைங்க இறந்தவங்களுக்கு தனி கலர். அங்கிட்டு போக முடியுமா அந்த மலைக்கிட்ட? அனுப்பிச்சுங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் குறைச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு அடுத்து அந்த மலைக்கிட்ட கொண்டுட்டு போங்க. அந்த மழை பெய்யல, இன்னும் ஆரம்பிக்கல. மழை இதுக்குள்ள இல்லை, இதுக்குள்ள இங்கே இது வரைக்கும் போக முடியும். இந்த லைன் இருக்கு இல்லையா? இருக்கே லைனு, இதுக்குள்ள அந்த மலைக்கிட்ட. ஏன்னா நெஞ்சுக்கு அஞ்சு லைட்டா பாருங்க, மழை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இங்கே வந்து நம்ம ஊரில்? சான்ஸ்லெஸ், சீரியஸ்லி. நல்லா ஃபுல்லாக இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பழசு. முன்னாடி என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு 80s 70s பண்ணதாக இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. அந்த உச்சி வரைக்கும் இருக்குது. அப்படியே 360 அவங்க மழை பெய்யுது. அப்படியே போய்க்கலாம். சரி அங்கேயும் பாருங்க, தெரிஞ்சு அந்த ரோடெலாம் போகுது, அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, செம்ம வியூங்க. ஒரு காட்டுக்காகவே பிளான் போட்டு வந்தது. இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் லைட்டாக. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் லைட்டாக ஃபுல்லு கலராக. இங்கிட்டு இந்த சைடு இங்கிட்டலாம் வந்துட்டு லாட்டு.
இங்கே எப்படின்னா லாட்டு மாதிரி போட்டு வச்சுருவாங்க, அதை நம்ம வாங்கிக்கணும். வாங்கிட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே இது பண்ணுவாங்க, புதைப்பாங்க. ஸோ அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவோம். இங்கே மழை பெய்யுது, ஜும் ஜும். இன்னொரு இடம் இருக்குல்ல, அது இது வர நின்றுச்சு. மழை இல்லை, வந்துட்டு போயிடுச்சு இது. இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் இது எனக்கு தெரிஞ்சு பழசு. பழசுனா முன்னாடி இறந்தவங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அது ஆமாம், செம்ம க்ளீன். அது அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை. இன்னொரு இடத்துக்கு ஒன்று காமிச்சல, இந்த சின்னவங்களாம் இறந்ததுலாம் எல்லாம் பாருங்க, ஃபுல்லாக நல்லா இருக்குது. நேராக போனோமா இதுக்குள்ள போவேன், இதுக்குள்ள போக வேணாமா? அப்படியே மேலே இருந்துச்சுக்கோ. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஜோன் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஜோனு 7 8 எத்தனை ஜோன் இருக்கோ கணக்கே இல்லைங்க. உங்களுக்காக வேணால் 100 ரூபா அப்படி கட்டுறேன். அப்படியே பாருங்கள். கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இங்கே. நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று நம்ம மேலே ஒட்டிக்க போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் போகணும். அப்படிங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. இது இன்னொரு இடம், அது வேறு இடம். ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு 1000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க ஒவ்வொரு இது நாட்டிலையும். எவ்வளோ பேரை மறைச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்ருக்கேன் மழையிலையும். மழை பெஞ்சாலும் சரிங்க. பாருங்க, நான் உள்ள போய் கேட்டேன். ஓகேங்க, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஏஜ் பர்சன் தான் நிறைய பேர். சரியான மழை பெய்யுது.
நானும் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். இன்னும் ஒரு இடத்துல இறங்கணும்ல. ஓகே, அடுத்து ஒரு இடம் இருக்குமே. பாருங்க, மேலே போறியா இல்லை எப்படி? இது கல்லறையில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது எங்கே இருக்கு? எங்கே இப்போ வெளியே போறியா? அவ்வளோதானா? தான் போகுது இன்னும். அந்த மலையெல்லாம் எல்லாமே ஃபஸ்ட்டாக தான். அந்த மலை தெரியுது பீச்செல்லாம். அது என்ன லேக்கா? ரோடா? டேமா? காட்டவே இல்லை டேம். இதான் நினைக்கிறேன். முன்னாடி இப்போ இதுவோ இதுக்குள்ள போ. அந்த இன்னொன்று இந்த சின்ன இதுக்குள்ளே போக முடியாதா? அவ்வளோதானா? இன்னொரு இடம் அது ஃபுல்லாக கல்லறை கல்லறை கல்லறை. எத்தனை பேர் அது இது இருக்கிறவங்க எல்லாமே தைப்பிங் சீனக்காரங்க. இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி தைப்பிங் தானே எல்லாருமே. ஏ அப்பா, எத்தனை பேர்! இந்த இது தான் நினைக்கிறேன். இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை. முன்னாடி பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குது. அந்த சைடு கரெக்டாக சொல்கிறான். இங்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. ஆனால் யாரும் ஆனால் உண்மையிலே இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கலாம். பாருங்க, கிட்ஸ் வருது எல்லாமே. கிட்ஸோட கலரை சின்ன பிள்ளைங்க இங்கே பாருங்க, அதுக்காக வச்சுருக்காங்க. பாருங்க, பொம்மையில் வச்சுருக்காங்க எல்லாமே. கிட்ஸ் வருது. இருங்க இறங்கி கேட்டுறேன். இறங்கி கேட்டுறேன். நீ போகாத அன்சைன், இங்கே இரு. ஃபுல்லாக கிட்ஸ் வருது. கிட்ஸோட கலரை பயமாக இருக்குங்க. சாரி, கிட்ஸ் இல்லை, கிட்ஸ் அந்த சைடு நினைக்கிறேன். இதெல்லாம் வயசானவங்க தான். ஆனால் பாருங்கள், நம்ம இது மாதிரி இது பாருங்கள், நம்ம இது மாதிரி இருக்குல்ல முத்தரா போட்டிருக்காங்க. பரவாயில்லையே. ஓ, தமிழ்நாட்டிலும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சீனக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க நினச்சேன். தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. Oh my God. இந்த இடத்த பார்த்தாலே ஒரு பயமாக தான் இருக்குது. எனக்கு இதை தத்திக்குமோன்னு.
இப்படி தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. எப்படி ஒன்லி சீனாக்காரங்க தானே? பேரா முருகையா? முருகையா இருக்குது தமிழாளுங்க. நான் நினச்சேன் இது ஒன்லி சீனாக்காரங்க மட்டும்தானே, ஆனால் தமிழாளுங்களும் இருக்காங்க. அதுல எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கா? ஓகே. என்ன பண்ண போகிற? சரி பாப்பா. ஒய்ஃபு ஆர்வமாக போகிறாங்க. தமிழாளுங்க இருக்காங்களே, நீ பார்த்து போ. அப்புறம் நீ ஏதாவது சொல்லுவ, கதையடிப்ப நைட்டு. தமிழ் தான். மேபி ஒய்ஃபு சைனீஸ் ஆளுங்களோ எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் வந்துட்டு என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லாட்டு இது பண்ணுவாங்க. இங்கே தான் புதைக்கிறது. அவங்களுக்கு ஒரு சைனீஸ் நியூ இயரோ ஏதாவது இது வரும்போது, ஏதோ ஸ்பெஷல் டே வரும்போது இங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவாங்க. ஓடிட்டு போகிறாங்க. இது சைல்டோட இது இதுவோ? ஆமாம், அது எம்டி விட்ருக்காங்க பேர். ஆமாம், எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. செத்தானே போட்டுற வேண்டி தான் உள்ளார. தட்ஸ் ஆல். இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலராக. சின்ன பிள்ளைங்களுக்கும் கலர் வச்சுருந்தாங்க. முன்னாடி நான் வந்தப்போ பார்த்தேன், ஆனால் இப்போ காணோம். செக் பண்ணோம். இது எல்லாமே பெரியவங்களோடது. 360 போடுறேன். போகலாம். அடிச்சு சீன கோயிலுக்கு இதில் கலரை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைம்மா அடுத்த பிளேஸ். இது மாதிரி நிறையா இருக்குங்க. சுத்தம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் தேவைப்படும். அதனால் ஃபுல்லாக கலர் தான். என்ன டெம்பிள்னு காட்டிடலாம் இல்லைங்க. தெரிஞ்சு சீனாவோட கோயில் புத்தி தமிழ் மாதிரி இருக்காரு. செருப்பு போடாமல் போனோம். புத்தி தர்மம் மாதிரி இருக்காரு. ஆனால் என்ன சாமின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்த பிளேஸ். ஓகே, இந்த சின்னவங்கெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தேன். ஆனால் இப்போ காணோம். சரி இல்லை, பார்த்துட்டேன். இது என்ன சீன கோயிலா? போதி தர்மன் மாதிரி இருக்காப்புல பார்க்குறதுக்கு. ஏண்டா உள்ளார புரிஞ்சிச்சா ஆவி? அதான் சீன பை. இங்கே ஒன்று சீன கோயில் வேறு. மேபி சீன கோயில் இருக்கா, அதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு போவோம். ஆனால் அந்த இடம் இல்லையா?
சின்ன கோயில் அன்றைக்கி போன திரும்ப ஞாபகம் இருக்கா? சீன கோயில் சீன கோயில் மீனா மட்டும் சொல்ல போகிறேன். ஊரில் ஒன்றும் ஆசாமி புரியல. எக்ஸிட் வந்துச்சாக்கா. அதுதான் ஒவ்வொரு லாட்டு அதானே லாட்டை முன்னாடி புக் பண்ணிடுறது. கலரையா அதுக்கு சனி செலவுல. ஆமாம் நம்ம ஊருக்கு காசு 10 லட்சம் வரும் ஒரு லாட்டுக்கு. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வருஷம் வரும். கொஞ்சம் அமைதியாக இருக்கு. சும்மா இருக்குல்ல இல்லை நான் அடிச்சுருவேன். நான் இறக்கி விட்டு போய் 2 தான். ஒரு சைனீஸ் கோயில் இருக்குது, அது காட்டவே இல்லை. அது கூட நம்ம பண்ணோம். ஃபுல்லாக ஏறிச்சு. அடுத்த செட்டா எங்கே இங்கே பேர் சரியான டேம் பாருங்க. தெரியுது உங்களுக்கு தெரியுமா தெரியல. அப்பப்போ நீ போய்க்க என்ன வீடியோவில் அவ்வளோ தெரியல. டேம் இப்போ இங்கே மேலே போய் அஞ்சு உட்காரியா இல்லையா? இல்லை மீனா தட்ட சொல்லிட்டா. ஆனால் அந்த சைடு ரோடு இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. அப்பா நிறைய இடத்துல இருக்குயா கலரா. அம்மா சுத்தலாம் ஒரு நாள் ஆகும். நிப்பாட்டு நிப்பாட்டு ஒரு இடத்த காட்ட நினச்சேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆளுங்களோட கலருன்னு நினைக்கிறேன். ஒரு கலரே பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குண்ணே. சும்மா வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க அவங்க சீனா பொம்மைங்க. ஓ மை காட், அந்த கலர்லாம் பாருங்கள் செம்ம பெருசு, வேறு லெவலில் இருக்குது, பெருசாக இருக்குது. என்ன ஒரு குடும்பத்துக்கேவா? இல்லை 2 பேர்த்துக்கு பாருங்கள். அப்பா எவ்வளோ பெரிய கல்லாறு. அதாவது ஒரு 2 பேருக்கு
இன்னொன்று கட்டுற மாதிரி இது சரியான பெருசாக இருந்துச்சு அந்த சைடு. ஏம்மா இங்கே பாருங்க அவ்வளோ பெருசுன்னு, சரியான பெருசு இந்த கலரை. க்ளாஸப்பில் போய் பார்க்கலாம். சரி பெருசு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆளுக்கா ஒரு ஃபேமிலிக்கானே தெரில. இந்த வியூ பாருங்க, சான்ஸ்லெஸ்ஸு. மலையில் குடஞ்சி கல்லறை வச்சுருக்கு சீனக்காரங்க. ஐயா பார்க்கலாம். நான் ஒன்று தேடுறோம், அதான் அதே தான் கிடைக்க மாட்டேது. கோயிலுக்கு வந்துச்சு. ஓகே, ஃபுல்லாக கலரை தான் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் ஓகே. அது சீன கோயில் இங்கே வச்சுருப்பாங்க. அதாவது சீன கோயிலோட கலர் தானே நம்ம ஊரில் எப்படி என்ன சொல்லுவாங்க, ஓயமாடி சுடுகாடு அந்த இடத்துலலாம் கோயில் இருக்காது, அதுமாதிரி இங்கேயும் கோயில் வச்சுருப்பாங்க. பி இந்த சைடு பி காதலி இல்லையா? போட்டுட்டு வரேன். வியூ சான்ஸ்லெஸ். சீரியஸ்லி யாராவது மலேசியா வந்தீங்கன்னா, தைப்பிங் சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ். நான் உன்னை அங்கே கூப்பிட்டேனே, அந்த கோயில் அங்கே இருக்குது. ஆஃப் பண்ண ஒரு நிமிஷம். காப்பி ரைட்ஸ் ஆஃப் பண்ண ஒரு நிமிஷம். ஓகே. இது எரிக்கிற இடம்னா யாருக்கு? இல்லை சீனக்காரங்க மட்டுமா இல்லை எப்படி? எரிக்கிற இடமா இங்கேயா? இங்கே இருக்கு. ஓகே, இதான் இருக்கிற இடம். ஓ பரவாயில்லையே, இதான் இருக்கிற இடமா? பார்க்குறேன் என் கொடுக்குறேன்னு. புரியல. சொன்னியா அன்னைக்கு 10 லட்சம் இந்தியன் ருபீஸ்.
கோயில் சீனா கோயில் எல்லாம் போயிட்டு பெருக்கி பாப்போமா? சீனா கோயில் எப்படி இருக்குண்ணா நீ வா 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 நீ வா பரவாயில்ல வா ஓகே வீடியோவில் சீனா கோயில் அதாவது பெஸ்டா அந்த இதில் ஆனால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சீனர்களின் கோயில் இது மாதிரி எல்லோரும் போய் காட்டலாம் ஆனால் எல்லாம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஆனால் அதுதான் அவ்வளோதான் இருக்குது Okay, let's go stop by. அம்மாடி அம்மா போகலாம் செக் பண்ணுறேன் எதுக்கு பாய் காட்டு அவங்க அங்கே இருக்காங்களே இந்த சைடு இருப்பாங்க தெரியாது அவன் இப்படி கொண்டு இருக்கான் தேங்க்யூ கிளம்பியாச்சு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கேன் வெளியே வந்ததுக்கு வெளியே வச்சிருக்காங்க யாரோ என் மேல டச் பண்ற மாதிரி இருக்குடி என்ன பி பாக்கலையான குரல கேக்குது யாரு பி ரொம்ப கேவலமான குரலா இருக்கு யாரோ என்ன முதுகுல டச் பண்ற மாதிரி இருக்கு யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரியே இருக்கு ஆமா பேய் நினைக்கிறேன் மேபி அதான் ஃபர்ஸ்ட் ஆட்ட போயிட்டு பேயை தூக்கிட்டு வந்துட்டான் அஞ்சு வந்து பேய் தூக்கிச்சு பேய் வந்து நம்ம கிட்ட வந்துருச்சு போச்சு எல்லாமே சேர்த்து 10 பரவாயில்ல 10ன்னா 120 ரூபாயா ஆனால் கூட தான் இங்கே இந்தியாவிலலாம் போனால் 100 ரூபாய்க்கு அவ்வளோதான் இல்லைங்களா
யார் அது தட்டுறது அதான் பி. தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு பி. வீட்டுக்கு போயிட்டு காலை உடம்பு எல்லாத்தையும் கழுவிடு. மஞ்சள் பூசிக்கா, மஞ்சள் போட்டு ஒழிச்சிட வேண்டியதான். பேய் கூட பேய் வந்துருச்சு பி. அதான் சரியில்லை. பி, என் மேல யாரோ தோல்ல கை வச்சிருக்காங்க பி. ஏன் தொல்லையும் தான் எவனோ கை வச்சிருக்கான். அது கையா இல்லை எலும்பு குச்சியான்னு தெரியல. பயமா இருக்கு பி. பார்த்து வந்து பார்க்கறாது பி. திரும்பி பார்த்தாலும் ஆள் இல்லையே, யாருமே காணுமே. அதான் யாருமே இல்ல யாருமே பி. இல்லையே. ஐயோ பயமா இருக்கு. ஆமா, அஞ்சு எங்க? ஏன் அவன் அஞ்சு விட்டுட்டு வந்துட்டான்? அவன் கடை கிட்ட வந்துட்டு நான் வரலன்ட்டான். நானும் புசாம வந்துட்டேன். சரி ஆத்தா வந்து ஏத்திப்பாங்க. ஓஹோ, சரி ஓகே. ஆத்தா அவங்க வந்து எதுக்கிட்டான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக தூங்குவோம். ஆமா. கை காலெல்லாம் கழுவிடுவோம். ஏன்னா பேய் வந்திருக்கு. யார் இது? சங்கர் அது? இல்ல. ஐயோ பயமா இருக்கு பி. இதுவா நம்ம வீடு? இல்லையே. சரி, பயமா இருக்கு. மீனாத்திட்ட சொல்லிடு, அஞ்சு ஏற்றிக்க சொல்லி. அஞ்சு இருக்கானு தெரியல. கிட்ட நின்றுட்டான். வரமாட்டேன்ட்டான். நீங்க ஏத்திக்கோங்க. அதான் இப்போ என்ன ஒரு இது பேய் வந்து கை கழுத்து இதில் கை வச்சிருக்கு. இந்த பேய் தள்ள சொல்லு. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. யார் அது? சவுண்டு மட்டும் வருது. என்ன சவுண்டு வருது? ஐயோ ஐயோ, பேய் வருது. பேய் பி என்ன கருப்பாக உடம்பு இறங்குது. இவனை வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தான். ஐயோ, பேய் விட மோசமாக சிரிக்கிறானே. ஓகே, லெட்ஸ் கோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்பளமா எங்கே கூப்பிட்டுச்சுன்னா தள்ள அடித்து நவுத்தி விடு. எனக்கு தான் எனக்கு எங்கள் ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் காட்டினது ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. பல்பப்பம் போ. See you. பி வா பி.